யாழ்ப்பாண மக்களினுடைய அதாவது குறிப்பாக நடுத்தர மக்களினுடைய பிரச்சனைகளை நெருக்கீடுகளை எழுதிய ஒருவராக புலோலியூர் சதாசிவம் அவர்கள் காணப்படுகின்ற கோசலே ஈழத்து சிறுகதை வரலாற்றில் ஒரு மிக உச்சமான ஒரு படைப்பாக உண்மையாக நாங்கள் அந்த படைப்பை இனங்காண வேண்டும். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே எங்களுடைய தமிழ் பேசும் எழுத்து பரப்பு என்பது பலவித கோணங்களில் இருக்கின்றது. அடுத்ததாக நண்பர் சி ரமேஷ் அவர்கள் இப்பொழுது அடுத்த கட்ட உரையை ஆற்றுவர். நன்றி தவீந்திரண்ண. நான் சிங்காரியனை உரையாற்றுறதுக்கு முதல்ல மூப்போ இருந்து ஒரு கிழமை ஆகிறது. உண்மையில் மூப்போ ஒரு சிறந்த சிறுகதை ஆசிரியர், ஒரு கவிஞர், அதே நேரத்தில் பன்முக ஆளுமை கொண்ட ஒருவர். அதே நேரத்தில் அவருடைய திசை என்ற இதழ் இன்றைக்குமே அவருடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கோம். அவர் என்னுடைய நினைவுக்கு 80கள் என்று சொன்னோடனே என் நினைவுக்கு அவர் வந்து போகின்றார். உண்மையில் பழகுவதற்கு இதமான ஒரு மனிதன், ஒரு ஆத்மீகவாதியாக இருந்தவர், ஒரு தலைய சிங்கத்தோடு உடைய தம்பி என்றதுக்கு அப்பால் ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒருவராக அவரை நான் பார்க்குறேன். இந்த இடத்துல அவரை பற்றி கதைக்கிறது பொருத்தமானதென்று கூட நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு ஒரு அஞ்சலி உரையாக கூட என்னுடைய இது அமையலாம். மூப்போ தீவான் என்ற பேரில் ஆரம்பத்தில் சிறுகதைகளை எழுதியவர். அதே நேரத்தில் அவருடைய கடலும் கரையும் என்ற தொகுப்பு மிக முக்கியமான ஒரு சிறுகதை தொகுப்பென்று சொல்லி நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். அவருடைய நோயில் இருத்தல் நாவல் குறித்து நான் பெருவழியில் எழுதியும் இருக்கிறேன். அந்த வகையில் மூப்போ ஒரு மிக இதமான சிறுகதைகளை படைத்த ஒரு ஆளுமை. அரசியல், சமூகம், ஆத்மீகத்தினுடைய இந்திய மரபில் உள்ள தத்துவார்ந்த கருத்துக்களை தன்னுடைய சிறுகதைகளுக்கு ஊடாக பரிச்சித்த அவரை போல வேறு யாருமே இருக்க முடியாது என்று சொல்லி நான் கருதுகிறேன். அவருடைய கதைகள் ஆழமான, அதாவது உள்மன உணர்வுகளினுடைய உச்ச நிலைகளை பேசுகிற சிறுகதைகளாக அமைந்தன. குறிப்பாக தவம், மூடுபனி, மாயை முதலான கதைகள் இன்றைக்கும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற வேண்டிய ஒரு கதைகளாகவே காணப்படுகிறது. அதாவது இறப்புக்கு பின் ஆன்மாவினுடைய நிலை என்ன, ஆன்மாவினுடைய உள்ளார்ந்த சரீரத்துக்கு அப்பால் ஆன்மா தன்னுடைய நிலையை எவ்வாறு எடுத்துக்கொள்ளும் என்ற விஷயங்களை குறிப்பாக அரவிந்தருக்கு அடிப்படையாக கொண்டு அரவிந்தருடைய தத்துவங்களோடு பொருத்தி பார்க்கின்ற ஒரு நிலையை நான் அவருடைய சிறுகதைகளில் காண்றேன். ஒரு ஆத்மீகத்தை மிக அவரளவுக்கு ஈழத்து சிறுகதைகளில் முனியப்பதாசன் விட அவருடைய சிறுகதையில் ஆத்மீகம் மிகுந்திருந்தது. அதாவது குறிப்பாக இறந்ததுக்கு பிறகு ஆன்மாவினுடைய நிலை பற்றிய விஷயங்கள் முக்கியமானதாக இருந்தது. அதே நேரத்தில் தம்பி அவர்கள் பேசியிருந்த சில விஷயங்கள், அதாவது பஷீர் பற்றி தொட்டு காட்டியிருந்தார். பஷீர் நீர்கொழும்ப பிறப்பிடமாக கொண்டவர். முஸ்லீம் மக்களினுடைய வாழ்வியல் நிலைகளை படைத்த ஒருவராக காணப்பட்டவர். அந்நியம், சிதைவு, தெளிவு, மீறல்கள், முகத்திரை, மனுஷியம், பிரார்த்தனை, மகிமை. இந்த மனுஷியம் என்ற சொல் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. அப்படி ஒரு இயம்ன்றது இருக்கா என்று சொன்னால் இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய சிறுகதைகளில் பயன்படுத்தினவர். அதாவது முஸ்லீம் மக்களினுடைய சமூக சீர்கேட்டு நிகழ்வுகளை, முஸ்லீம் சமூக பிரச்சனைகளை தன்னுடைய கதைகளில் முக்கியமாக வைத்து எழுதிய ஒருவர். சூழல் சித்தரிப்பில் மிக திறமையாக அந்த சூழலை தன்னுடைய கதைக்குள்ளே கொண்டு வருகின்ற ஒருவர். அவரை போல சிறுகதைகளில் உவமைகளை கையாண்ட ஒருவர் நாங்கள் பார்க்க முடியாது என்றே சொல்லுவேன். அந்த அளவுக்கு பஷீர் இன்றைக்கு பலராலும் பேசப்படாத ஒருவராக காணப்படுகின்றார். நீர்கொழும்பு முத்துலிங்கம் எவ்வாறு பலரால் கவனிக்கப்படாமல் விட்டு போனாரோ அதே போல பஷீரும் கவனிக்காமல் விட்டு போன ஒருவராக காணப்படுகிறார். இந்த காலகட்டத்தில் எழுதின செங்கியாலியனுடைய பங்களிப்பு குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை என்று சொல்லலாம். பேராதன பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பட்டதாரியான செங்கியாலியன் ஒரு நாவல் ஆசிரியராக பலரால் அறியப்பட்டதை போல சிறுகதை ஆசிரியராகவும் அறியப்பட்டவர். ஆரம்ப காலத்திலிருந்து ஈழநாடு, சுதந்திரன், கலைச்செல்வி, மலர், கதம்பம், மாணிக்கம், வீரேஸ்வரி, தினகரன் என்று அவர் எழுதாத பத்திரிகைகளும் இல்லை, இதழ்களும் இல்லை என்று சொல்லலாம்.
அவருடைய யாழ்ப்பாண ராத்திரிகள் தொகுதி மிக முக்கியமான ஒரு தொகுதி. 1983களுக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை, குறிப்பாக இராணுவத்தால் மக்கள் எதிர்நோக்கிய பல்வேறு விளைவுகளை அவருடைய தன்னுடைய சிறுகதைகளில் கொண்டு வந்திருந்தார். குறிப்பாக வன்னி பிரதேசம் வன்னி பிரதேசத்தில் நிகழ்கின்ற சமூக பிரச்சனைகள், மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், காட்டுவாழ் ஜீவராசிகளால் மக்கள் படுகின்ற அவலங்கள் முதலானவற்றை பாலப்பழம், விடியலின் அருகுவெளி முதலானவற்றில் கொண்டு வந்திருந்தார். இதே நேரத்தில் இராணுவ வழியாக மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள், போர் காலப்பகுதியில் மக்கள் எதிர்நோக்கிய நெருக்கடி நிலைகளை அவருடைய விளாமரம், யானைக்காடு, விரால் மீன்கள் முதலான விஷயங்கள் பேசிச்சு. இதே நேரத்தில் யுத்தகால பிரச்சனைகளை அவருடைய நான் ஏலவே சொன்ன மாதிரி அவருடைய தெருவிளக்கு, ஊரியான் பாதை, புடியன்குட்டி, மோதிரவிரல், மேற்கும் கிழக்கும், அதே நேரத்தில் ஓடில்லா ஆமைகளும் கூடில்லா நத்தைகள், தமிழனுடைய நிலையை இந்த ஒரு குறியீட்டின் ஊடாகவே அவர் அதை புலப்படுத்தி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓடில்லா ஆமைகளும் கூடில்லா நத்தைகளும் என்ற இதன் ஊடாக நாங்கள் பார்க்கலாம். 1960-83 காலப்பகுதியில் அவர் எழுதின யாக குண்டலம் என்ற கதை உண்மையில் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகின்ற, பேசப்படுகின்ற ஒரு கதையாக இருக்குது. இதை விட வேள்வித்தி என்ற ஒரு சிறுகதையையும் எழுதியிருக்கிறார். கற்பம், ராசாத்தி முதலான ஆரம்பகால கதைகளையும் இந்த இடத்துல நான் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன். அதே சமயம் செங்கியாளியனுடைய உப்பங்களி, வல்லூறுகள், ஒரு கிராமத்தின் 12,000 நிர்வாண வயிறுகள் முதலான கதைகளும், அறுவடை 1, 2 என்ற கதையும் பேசப்படுகின்ற சிறுகதைகளாக காணப்படுகிறது. செங்கியாளியன் ஒரு மிக ஜனநாயக எழுத்தாளர், ஒரு முறை எழுதினால் திரும்ப பார்ப்பதில்லை என்று சொல்லி கொண்டு அவரை அடையாளப்படுத்தி இருந்தாலும், ஒரு முறை எழுதியதை அவர் திரும்ப எழுத மாட்டார் என்று அவரே பேட்டியில் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பல்வேறு சிறுகதைகளை ஒன்றிணைத்து ஒரு நாவலாக்குற தன்மையும் அவர்கிட்ட காணப்பட்டது. பெரும்பாலும் அவரை ஒரு ஜனரஞ்சக எழுத்தாளர் என்று தான் அடையாளப்படுத்துவார்கள். குறிப்பாக ஜேசுவண்ண அவரை பற்றி சொல்லும் பொழுதோ அவருடைய சிறுகதைகளை அவ்வாறே அவர் அடையாளப்படுத்துவார். ஆனால் யாழ்ப்பாணத்தினுடைய நிலைகளையும் வன்னி மக்களினுடைய பிரதேசங்களையும் பகைப்புலமாக கொண்டு அவரால் எழுதப்பட்ட சிறுகதைகள் சில மறக்க முடியாத ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. அதாவது சம்புத்தாத்தாவினுடைய மன உணர்வுகளையும் அவருடைய தனிமையையும் அவர் யாக குண்டலத்தில் கொண்டு வந்ததை போல யாருமே கொண்டு வர முடியாதென்று தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் நல்லது கெட்டதுகள் இருந்தாலும் அவரை கட்டாயம் அடையாளப்படுத்த வேண்டிய ஒன்று இருக்குது. இதே சமயம் அவருடைய பிச்சைக்காரன் ஆக வேண்டாம் என்ற சிறுகதை ஒரு கருத்தியலும் கலைநயமும் கொண்ட ஒரு கதையாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் விவசாய மக்களினுடைய பயிரழிவுகள், பீடைகொல்லிகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் முதலானவற்றை அறுவடை என்ற சிறுகதையிலும் அவர் காட்டியிருந்ததும் இந்த நேரத்தில் நான் கூறக்கூடியதாக உள்ளது. பாத்திர பார்ப்புகளோ அல்லது வாழ்க்கையினுடைய தரிசனங்களையோ நாங்கள் செங்கியாளியினுடைய கதைகளில் ஓரளவுக்கு பார்க்கலாம் என்றாலும் அது மிக இல்லை என்று சொல்லியே சொல்லுவேன். இந்த நேரத்தில் ஒரு கூட்டு தொகுப்புகளை வெளிக்கொண்டு வந்த ஒருவராக அவர் காணப்படுகிறார். வடகிழக்கு இணைந்திருந்த நிலையில் சுந்தரம் திவகலாலா பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சினுடைய செயலாளராக இருந்த நேரத்தில் பல்வேறு தொகுப்புகளை அவர் கொண்டு வந்திருந்தார். அந்த வகையில் 1997ஆம் ஆண்டு முதல் மர்மலட்சி சிறுகதைகள் வெளிவருகிறது. இதற்கு நந்தினி செவியரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த வகையில் 1946-48 காலப்பகுதியில் வெளிவந்த மர்மலட்சி கதைகளை எல்லாவற்றையும் சேர்த்து 25 சிறுகதைகளை உள்ளடக்கி, அதாவது 24 இதழ்களில் உள்ள 25 சிறுகதைகளை உள்ளடக்கி இந்த தொகுப்பை கொண்டு வந்திருந்தார். மொத்தம் 54 சிறுகதைகள் வந்திருந்த நேரத்தில் அவருடைய இந்த முயற்சியை நாங்கள் யாருமே பாராட்டாமல்
இல்லாமல் இருக்க முடியாது. பண்பாட்டு திணைக்களத்தால் திருவோணமலையில் இருந்து 1988 ஈழகேசரி சிறுகதைகள் வெளிவருகிறது. ஈழகேசரி சிறுகதைகளில் 41 சிறுகதைகள், அதாவது ஆனந்தனின் தண்ணீர் தாகம் முதல் டேனியலின் வானம் வெளுத்து என்ற சிறுகதை ஈறாக 41 சிறுகதைகளை தொகுத்து அவர் ஈழகேசரி சிறுகதைகளை கொண்டு வந்திருந்தார். 2008ஆம் ஆண்டு, நான் 80ஆம் ஆண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் 2008ஆம் ஆண்டு ஈழநாட்டு சிறுகதைகள் வெளிவருகிறது. இதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லணும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஈழநாடு எங்களோட தமிழர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாக இருந்தது. 1959ஆம் ஆண்டு ஈழநாடு வெளிவருகிறது. அவ்வாறு வெளிவந்த காலப்பகுதியில் முதல்ல ஆரம்பத்தில் கிழமைக்கு ஒரு பத்திரிகையாக, கிழமை பத்திரிகையாக வெளிவந்த இது 1961 2ஆம் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு நாளாந்த பத்திரிகையாக வெளிவருகிறது. 36 வருட காலப்பகுதியில் ஈழநாட்டு சிறுகதைக்கு ஆற்றிய பங்களிப்புகள் அளப்பெரியன. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை ஈழநாடு கொண்டு வந்திருந்தது என்று சொன்னால் மிக இல்லை. 700க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எடுத்து தொகுத்தம் என்று சொன்னால் 36 வருட காலகட்டத்தினுடைய ஒரு பதிவாகவே அதனை கொள்ளலாம். ஆனால் அவ்வளவு சிறுகதைகளில் 53 சிறுகதைகளை மாத்திரமே உள்ளடக்கி சங்கியாலியன் ஒரு தொகுப்பை கொண்டு வந்திருந்த ஈழநாட்டு சிறுகதைகள் என்ற பேரில். இந்த ஈழநாட்டு சிறுகதைகளை எடுத்து பார்க்கக்குள்ள ஆரம்ப காலத்தில் ராஜ அரியரத்தினம், கேபி கரன், சசி பாரதி முதலானவர்கள் ஆசிரியர் குழுவில் இருந்தார். அவர்கள் தான் பிரதம ஆசிரியராக இருந்தார். அதாவது ஈழகேசரியிலிருந்து ராஜ அரியரத்தினம் ஈழநாட்டுக்கு போகிறார். ஈழநாட்டுக்கு போனோடனே அவர் ஈழகேசரியில் அவர் எவ்வாறு தன்னுடைய ஒரு பரப்பு, அதாவது ஈழகேசரி நின்று போன சமயத்தில் ஒரு ஊடாட்டமாக இவ்வளவு பேர் ஈழகேசரியில் எழுதினாங்களோ அந்த படைப்பாளிகள் தொடர்ந்து ஈழநாட்டில் எழுதியதை காணலாம். அப்போ இந்த வகையில் இலங்கையர்கோன் முதலானவர்கள் ஈழநாட்டில் எழுத தொடங்குறாங்க. அதில் கடலில் ஒரு மீன் என்ற கதை இன்றைக்கும் அவரோட தொகுப்பில் இடம்பெறாத ஒரு கதையாகத்தான் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அந்த கதை ஈழநாட்டில் தான் வெளிவந்தது. இதே போல் நல்லையா என்று சொல்லப்படுற அனுசூயா 38 சிறுகதைகளை ஈழகேசரியில் எழுதியிருந்தாலும் இங்கேயும் அதை எழுதுகிறேன். அது யாராலும் அறியப்படாத மிக குறைவான சிறுகதைகளை எழுதியவர் அல்வாயூர் செல்லையா அவர்கள், மூனா செல்லையா அவர்கள். அவர் காதல் காற்றட்டை என்ற கதையையும் எழுதியிருந்தார். அதையும் நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை விட வானான ராசரத்தினம் 2ஆம் தலைமுறை எழுத்தாளர்கள் என்று நான் சொல்கிறேன். வானான ராசரத்தினம், சொக்கன், தேவன், சூவே, கன செந்திநாதன், ஆசை முருகானந்தம் என்று சொல்லி பல படைப்பாளிகள் இந்த இதிலையும் தொடர்ச்சியாக எழுதினார். இதில் வானான ராசரத்தினத்தினுடைய வீரனின் துயர் என்ற ஒரு சரித்திர கதை மிக முக்கியமான ஒரு கதை. அவர் ஏலவே கிளிஞ்சல் கோபுரங்கள் என்ற ஒரு நாவலை துட்டகை மனுவை வச்சு கொண்டு படைத்திருந்தார். அதே மாதிரி வீரனின் துயர் என்ற ஒரு சரித்திர கதையினையும் இதில் எழுதியிருந்ததையும் நான் இந்த இடத்துல நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு இலக்கிய கர்த்தாக்களும் ஈழநாட்டில் எழுதினவங்க. அந்த வகையில் வள்ளிக்கண்ணன் மாற்றம் என்ற கதையை எழுதினார். சுயி சுப்பிரமணியம் செயற்கரிய செயல் என்ற கதையை எழுதினார். லாவண்ணா பார்த்தசாரதி தன்மானம் என்ற கதையை எழுதினார். சுத்தானந்த பாரதி ஒற்றன் உள்ளம் உருகியது கதைகளை எழுதினாங்க. அதே நேரத்தில் கோதாண்டராமன் வந்தவள் என்று சொல்லி கதைகளை எழுதினார். அப்போ இந்த பக்கமும், அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் ஒரு தொடர்பு ஊடகமாக ஈழநாடு காணப்பட்டது. உண்மையில் ஈழநாட்டு கதைகள் முழுவதும், அதாவது குறிப்பிட்ட அளவு பகுதி நூலகத்தில் இருக்குது. செங்கியாலி என்ற காலத்தில் இருந்த ஈழநாடு பத்திரிகை தற்போது காண முடியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த ஆவணப்படுத்தல் என்றதை நாங்கள் பூர்த்தி செய்கின்ற காலத்தில் ஒரு காலகட்ட பதிவை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து வரும் சந்தர்ப்பங்களில் சிறுகதைகள் குறித்து, குறிப்பாக வடகோவை வரதராஜன், அதே நேரத்தில் சோமா பத்மநாதன், தாமரை செல்வி, கோயிலா மைந்திரன் பெற்று உரையாடுவோ ஆசையாக உள்ளது. அடுத்த தருணத்தில் அவைகள் பற்றிய ஒரு விரிந்த நோக்கில் பார்க்கலாம் என்று நினைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரமேஷ் அவர்களே, ஒரு ஆழமான, அகலமான, நுண்ணிய ஒரு பார்வை. உங்களுடைய பார்வைக்கு உண்மையாக நாங்கள் உங்களுடைய தேடலை பார்த்து வியந்து கொள்கின்றோம். நீங்கள் இந்த இடத்தில் நந்தினி செவ்வியர் அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள்.
அவர் அண்மையில் ஒரு 3 வருடங்களுக்கு முன்பாக இறந்திருந்தார். அவர் எனக்கு பிடித்த சிறுகதை எழுத்தாளர்கள் என்று சொல்லி ஒரு தொகுப்பொன்றை முகநூல் ஃபேஸ்புக்கில் எழுதி கொடகை பதிப்பகத்தினுடைய நிதி அனுசரணையில் இருக்க வேண்டும் 1-2 எழுத்தாளர்கள் தொடர்பான ஒரு நூலாக்கம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. அப்போ எங்களுடைய ஈழத்து சிறுகதை வரலாற்றில் எனக்கு பிடித்த எழுத்தாளர்கள் என்ற பெயரில் நந்தினி சேவியர் அவர்கள் செய்த பதிவு ஒரு போற்றுதற்குரியது. அவரை தனிப்பட நான் நன்கு அறிவேன். என்னுடைய நூல் ஒன்றிற்கும் பாகம் 2 நூலுக்கு அவருடைய அணிந்துரை இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் அவரை நினைவுபடுத்தியமைக்கு நன்றி. எங்களுடைய ஈழத்து சிறுகதை வரலாற்றில் ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமைகளில் செங்கியாளி எனும் ஒருவர், அவரை பற்றியும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அவருடைய எழுத்துக்களில் எனக்கு பிடித்தது, அவர் கொஞ்சம் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய எழுத்தாளர்களில் எனக்கு பிடித்த ஒரு பண்பென் என்றால், அந்த சிறுகதையை வாசித்து முதல் 25-30 சொற்களுக்குள் வாசனுடைய கையை இறுக்கி பிடித்து விடுவார்கள், ஓட முடியாது. அப்படியான ஒரு அற்புதமான ஈர்ப்புள்ள எழுத்தாளர்களில் அவரும் ஒருவர். அடுத்ததாக அன்பு தம்பி கலாநிதி குணேஸ்வரன் அவர்கள் 80களில் ஈழத்து சிறுகதை எழுத்தாளர்கள் சிறுகதைகளின் போக்கு பற்றி தன்னுடைய பார்வையை முன்வைப்பார். நாங்கள் 80கள் பின்னரான சிறுகதை போக்கை பற்றி கதைத்து கொண்டிருக்கோம். முன்னைய போக்குடைய தொடர்ச்சி இருந்தாலும் கூட ஒரு பிரதான போக்காக இருந்தது தமிழ் தேசிய உணர்வு சார்ந்த அல்லது அந்த மக்கள் பட்ட இன்னல்கள் சார்ந்த படைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான பேசு பொருளாக இருந்திருக்கிறது. இதை நாங்கள் அப்படியே 2020 மட்டும் கூட அதனுடைய தொடர்ச்சி இருந்திருக்கிறது. ஆனாலும் வேறு விதமாக அந்த போக்குகள் பல்வேறு விதமாக அந்த காலத்துக்கு ஏற்றவாறு மாற்றமடைந்து கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த 80களில் இருக்கக்கூடிய அந்த பிரதான போக்காக இருக்கக்கூடிய மக்களுடைய அல்லல் பாடுகள் சார்ந்து நிரம்ப கதைகள் நாங்கள் ஒவ்வொரு படைப்பாளிகளையும் தனித்தனியாக சுட்டி பேசி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நான் ஒரு வரலாற்று பதிவொன்றை இந்த இடத்துல நான் சொல்ல முனைகிறேன். என்னென்னு சொன்னால், அந்த காலத்தில் எழுதப்பட்ட கதைகளில் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதைகளும் கூட அதிகமாக வந்திருக்கின்றன. கணிசமான படைப்புகள் அப்படி இருந்திருக்கின்றன. இப்போ நண்பர் ரமேஷ் குறிப்பிட்ட செங்கியானியனுடைய அந்த தொகுப்பு, அவருடைய தொகுப்புகளில் மிக முக்கியமான ஒரு தொகுப்பு. போர்க்கால கதைகளை நாங்கள் தேடி படிக்க வேண்டுமாக இருந்தால் இரவு நேர பயணிகள் என்ற ஒரு சிறு தொகுப்பு வந்திருக்கிறது. அந்த தொகுப்பை பார்த்தா தெரியும் அந்த காலத்தில் மக்கள் பட்ட அவலம், எப்படி அவர்கள் சொல்லனாத துயரங்களை பட்டார்கள் என்பதற்கு வகை மாதிரியாக பல கதைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இப்பொழுது நான் இந்த தணிகாசலம் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லலாம். தணிகாசலம் இப்பொழுது தாயகம் சஞ்சிகையுடைய ஆசிரியர் இருக்கிறார். தேசிய கலை இலக்கிய பேரவையில் அவர் ஒரு முக்கியமான ஆளாக இருந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அவரை இப்பொழுது பலருக்கு சிறுகதை ஆசிரியராக தெரியாவிட்டாலும் ஆரம்பத்திலே அவர் எழுதிய மிக முக்கியமான ஒரு தொகுப்பு பிரம்படி என்ற ஒரு தொகுப்பு. அந்த பிரம்படி என்ற அந்த சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடிய பிரம்படி என்ற அந்த தலைப்பு உள்ள கதையே ஒரு வரலாற்று சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறது. மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 83 ஜூலை கலவரம் வந்ததுக்கு பின்னர் படிப்படியாக அந்த பிரச்சனை இன முரண்பாடு உச்சம் பெறுகின்ற நேரத்தில் 87ஆம் ஆண்டு மே மாதம் வடமராட்சியில் ஆபரேஷன் லிபரேஷன் இராணுவ நடவடிக்கை தொடர்கிறது. அப்போ அதற்கு பின்னர் இந்திய இராணுவத்தினுடைய வருகை பிறகு வருது. அங்கே ஜேஆர் ராஜீவ் ஒப்பந்தம் எல்லாம் பிறகு அதுக்கு பிறகு வந்தாலும் கூட ஜூன் 4ஆம் தேதி இந்திய விமானம் என்ன செய்யணும்னு சொன்னால் உணவுப் பொட்டலங்களை கொண்டு போடுது. அதுக்கு பிறகு அக்டோபர் 10ஆம் தேதி 87 போராளிகளுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை இந்திய இராணுவம் மேற்கொள்ளுது. இப்படியாக அந்த காலகட்ட நகர்வு எல்லாம் இருந்திருக்காது. இல்லை இவர் தணிகாசலம் என்ன செய்வார் சொன்னால் பிரம்படி என்ற ஒரு கதைகள் இருப்பார். இன்றைக்கும் அது பிரம்படி லேன் என்று அழைக்கப்படுற ஒரு சின்ன ஒரு கிராமம். யாழ்ப்பாண மருத்துவ பீடம் அதை சுற்றியுள்ள அந்த சூழலை பகைப்புலமாக கொண்டு தான் அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 எதிரெதிரான அதாவது அரசியல் பின்னணி கொண்ட 2 பாத்திரங்களை அதில் கொண்டு வந்தவர் சித்தரிப்பார். ஒன்று முத்துச்சாமி என்று சொல்லி ஒரு கோயில் சார்ந்த ஒரு பெரியவர்.
அவர் எப்பொழுதும் கோயில் பூசை அதோட அந்த புனிதமண்டு அப்படி இருக்கக்கூடியவர். அதே நேரத்தில் சமூகத்தில் ஒரு சமூக முன்னோடியாக சமூக சிந்தனையாளனாக அப்படி பார்க்கக்கூடிய சிவநாதன் இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வருவார். ஆனால் 2 பேரும் வந்து கதை கேட்க முரண்பாடு வந்தாலும் கூட அந்த மனிதனே அடிப்படையில் 2 பேரும் வந்து பல விஷயங்களை வந்து கதைச்சு கொள்கிறோம். இது சம்பவம் என்னென்னு சொன்னால், அந்த காலத்தில் அப்பொழுது வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த காலத்தில் வந்து இந்திய இராணுவம் வந்து இந்த போராளிகளோட முரண்பாடு வந்ததுக்கு பிறகு மருத்துவ பீடத்தில் வந்து என்ன செய்யணும், ஹெலியில் வந்து இறங்கினால் அதுக்கு பிறகு போராளிகள் மருத்துவத்தின் மேலே நின்று அங்கே இருந்த அந்த இறங்கி ஒரு இராணுவத்தினரை வந்து சுட்டு கொண்டு விட்டார்கள். அதில் ஒரு பகுதி இராணுவத்தினர் பிரம்படிக்கு இறங்கிட்டாங்க. இறங்கி என்ன செய்யணும், ஒரு பகுதி மக்களை வந்து தாங்கள் பணைய கைதிகளாக வச்சுருந்தோம். அந்த பிரம்படிகளை இருந்த அந்த இராணுவத்தை பிறகு போராளிகளும் போய் சுற்றி வளைச்சி விட்டா போல இப்போ அங்கே இருக்கிற இராணுவத்தை மீட்கிறதுக்கு என்ன நடக்கணும்னு சொன்னால், அப்போ கோட்டையை அப்பொழுது இதாக இருந்தது, செல் தாக்குதலுக்குரிய அந்த இடமா இருந்தது. அப்போ ஒரு பவல் கவச வாகனத்தில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்களை மீட்கிறதுக்காக அவங்க வராங்க. அப்போ இப்படி அந்த கதை வரைக்கும் அந்த மக்களுக்கு இந்த பிரச்சனை இஞ்சி ஒரு பெரிய ஒரு ஏதோ சம்பவம் நடக்க போகணும். கொஞ்சம் சினம் என்ன செய்தால் அந்த கிராமத்து மக்களில் கொஞ்சம் பேருக்கு தெரியாது, அவர்கள் வந்து இராணுவத்திட்ட அம்பிட்டுனா மிச்ச பேர் அறிஞ்சவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலில் போயெல்லாம் அடைக்கலாம் பூந்துட்டோம். அப்போ ஷூட்டிங்கள் நடந்து கொண்டு இருக்குது, இப்படி பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் வெளியில் போக முடியாத நிலைமை இருக்குது. பிறகு பார்த்தா அந்த கோயிலடியில் இருந்த மக்களுக்கு அருகில் வந்து போராளிகள் உரபேக்கில் கொண்டு ஆயுதங்களை கொண்டு வந்து எல்லாம் மாட்டி அவங்க யுத்தத்துக்கு அங்கே சண்டைக்கு தயாராக இருக்காங்க. அப்புறம் அங்கே இந்த பெரியவர்கள் போய் இங்கே எல்லாம் மக்கள் இதில் இருக்கிற சனம் இருக்கணும், இதில் நீங்கள் இப்படி செய்யாதீங்கன்னா அப்புறம் அவங்கள அதை கேட்டுட்டு விலத்தி போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த மக்களை பணையமாக வச்சுருந்த இடத்துல வந்து பிறகு ஒரு சூட்டு சம்பவம் நடந்து நிரம்ப சம்பவம் எல்லாம் நடைபெறுது. அப்புறம் அதுக்கு பிறகு மக்கள் இராணுவம் போனதுக்கு பிறகு வெளியில் வந்தால் ஒரு நிற்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை அந்த இடத்துல நடந்திருக்குது. அப்போ அதையெல்லாம் வந்து இந்த கதையில் வந்து தணிகாசலம் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆவணப்படுத்துகிறார். இவர்கள் வந்து அந்த கவச வாகனம் வந்து மற்ற இடத்துல கன்னிவடி இருக்கலாம்ன்றதுக்காக அந்த ரயில் ட்ரெக்கால் வந்து தான் திரும்பி இருக்கிறோம். அந்த ரயில் ட்ரெக் வந்து திரும்பிக்க அந்த தண்டவாளம் கூட வந்து அப்படியெல்லாம் அவர் ஒரு விதமாக சிதைஞ்சு போயிருக்கிறத இவர்கள் புதினம் பார்த்து கொண்டிருக்க ஒரு முதியவர் வந்து சொல்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறீங்க, அங்கே போய் பாருங்க இவ்வளவு அநியாயம் நடந்திருக்குன்னு சொல்லி அவர் சொல்லிப்பட்டு போக இவையெல்லாம் அங்கே போயிடும். அங்கே போனால் அந்த பணையமாக வச்சிருந்த இடத்துல இருந்து இராணுவத்தை மற்றவங்க வந்து மீட்டு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த பணையமாக பிடிபட்ட மக்கள் வந்து அதில் அந்த கதையில் வந்து ஒரு 4-5 சம்பவம் சொல்லப்படுது. ஆனால் உண்மை சம்பவம் நீங்கள் தேடி பார்த்தா தெரியும், 53 மக்கள் அந்த இடத்துல படுகொலை செய்யப்பட்டார்கள். அதில் அவர் தணிகாசலம் பதிவு செய்வார், அந்த கவச வாகனத்துக்கு கீழே பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்காக கிழக்கில் இருந்து வந்து இருந்த 2 பையங்கள் வந்து அதுக்கு நெரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முதியவர் அந்த இடத்துல தப்பியோட பார்த்துருக்கிறார். தப்பியோடைய அந்த முள்ளு கம்பியில் அகப்பட்டு அவர் தலைகளாக இருக்கிறார், அப்படி தொங்கி கொண்டிருக்கிறார். ஒரு புகையில வியாபாரி, அதாவது புகையில குடிலில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையன், அது ஒரே ஒரு பிள்ளை தாய்க்கு, அந்த பிள்ளை அந்த வீட்டோட வச்சு எரிக்கப்பட்டிருக்கார். அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்தெல்லாம் சிதைக்கப்பட்டு அவர்கள் உடல் அங்கங்கே எல்லாம் சிதறப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்து அந்த முதியவர் இங்கே வந்து ஓவென்று அரட்டுறார். அப்போ இப்படி சம்பவம் நடந்தால் அந்த அவர் என்ன செய்ய, அந்த முத்துச்சாமி என்ன செய்ய, தன்னை வீடு பார்க்க போகிறார். ஏற்கனவே இந்த கதையில் வந்து முத்துச்சாமி சொல்லுவார், எத்தனையோ மகான்களை தந்த நாடு விடாதுன்றவர் சொல்லுவார். வீட்டை போவார், வீட்டு கூரை வந்து அந்த குண்டடியில் அகப்பட்டு வீட்டு கூரை அப்படியே பெயர்ந்து போயிருக்குது. அங்கேயே வந்து வீட்டை வந்து சுவாமி விவேகானந்தர படம், மற்றது காந்தியினுடைய படம், மற்றது ராமகிருஷ்ண படம் என்று எல்லாம் அங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. விவேகானந்திட்ட ராமகிருஷ்ண படம் எல்லாம் அதெல்லாம் சிதைஞ்சு போயிட்டுது, மழையும் பெய்யுது அந்த ஈரத்தோடு. ஆனால் போய் பார்க்குறார், காந்தியின் படம் மட்டும் கீழே விடாமல் ஒரு கம்பியில் தொங்கி கொண்டிருக்குது. அப்போ இதை 2 பேரும் தான் போய் நம்ம பார்க்க. அப்போ சொல்லுவார், முத்துச்சாமி சொல்லுவார், காந்தியின் படம் மட்டும் உடைய இல்லை, படத்தை பார்த்தபடி எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு செய்தியாளரை போல சொல்கிறார் முத்துச்சாமி. அப்போ அவன் சிவநாதன் சொல்லுவான், ஓமம், ஆனால் காந்தியின் கைத்தடி நழுவி விழுந்து எங்களை காயப்படுத்தி போட்டுது என்று சிவநாதன் சொன்னதுக்கு அப்போதான் அவருக்கு தெரியுது முத்துச்சாமிக்கு அந்த அவன் சொன்ன வார்த்தைகள் 1000 பிரம்புகளை கொண்டு அடித்ததை போல இருந்தது அவன் சொல்லி. உண்மையிலே இந்த கதையில் வந்து இருக்கக்கூடியது அந்த காலத்தினுடைய உண்மையான ஒரு வரலாற்று பதிவு. இது ஒரு சம்பவம். இப்படித்தான் 80களில் மிக ஏராளமான சம்பவங்கள் வந்து இந்த
எங்களோட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் நிகழ்ந்திருக்குது. இதெல்லாம் 80களுக்கு பின்னர் வந்த அந்த கதைகளில் ஒரு உணர்வுபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து நாங்கள் இப்படித்தான் நாங்கள் இந்த காலங்களை கடந்து வந்திருக்கிறோம் என்பதை அந்த படைப்பாளிகள் ஒரு காலத்தின் பதிவாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். நன்றி குணேஸ்வரன் அவர்களே. நீங்கள் குறிப்பிட்ட சிறுகதை எழுத்தாளர் தணிகாசலம் அந்த பிரம்படிலேனுக்கு அண்மையாக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு முன்பாக அவருடைய வீடு இருக்கின்றது. அவர் என அறிவேன். தான் வாழ்ந்த சூழலை ஒரு அற்புதமாக படம் பிடித்து தந்துள்ளார். நீங்கள் குறிப்பிட்ட பொழுது ஒரு விடயத்தை கவனித்தேன். ஜூன் 87 ஜூன் 10ஆம் தேதி என்று குறிப்பிட்டு இருந்தீர்கள். அப்படியல்ல, அக்டோபர் 10ஆம் தேதி அந்த இறுதிப் போர் தொடங்கியது. மருத்துவ பீடத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் துப்பாக்கியால் அந்த ஹெலிகாப்டரில் இறங்கிய பேரஷூட்டில் இறங்கியவர்கள் சுட்டார்கள். 29 சடலங்களை கொண்டு நாகவிகாரையில் அப்பொழுது சிதைவடைந்திருந்த 84 ஏப்ரலில் சிதைவடைந்திருந்த நாகவிகாரையில் போட்டிருந்தார்கள். நான் ஒரு 17 வயது விடுப்பு பார்க்குற இளைஞன் உயிரை துச்சமாக மதித்து போய் விடுப்பு பார்த்துட்டு வந்து எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. அந்த இது போன்ற நிறைந்த விடயங்கள் இருக்கின்றன. இந்த காலம் முதல் சொன்ன போல் ஒரு கொடுமையான காலத்தின் ஒரு ஆரம்பம். நண்பர் ஈசு முரளிதரன் அவர்கள் 80களின் சிறுகதை போக்கு தொடர்பாக தன்னுடைய பார்வையை வழங்குவார். 80களின் சிறுகதை போக்கு குறித்து யோசிக்கல கோகிலா மகேந்திரன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பெண் படைப்பாளியாக இனங்காணப்படுகிறார். இவரிடம் பல்வேறு நல்ல பண்புகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முன் அறிமுகமற்றவர்களை கூட மனம் திறந்து பாராட்டக்கூடிய ஒரு பண்பு அவரிடம் இருக்கின்றது. சோ பத்மநாதன், கே சிவகுமாரன், சேனா யோகராஜா போன்ற வெகு சிலரிடம்தான் இவ்வாறான பண்புகள் இருக்கின்றது. முன்னறிவும் பெற்றவர்களும் திறமையான படைப்பாளிகளாக இருந்தால் அவர்களை பாராட்டும் பக்குவம் மிகுந்த ஒரு பெண் படைப்பாளியாக கோகிலா மகேந்திரன் காணப்படுகின்றார். அவருடைய எழுத்தின் நேர்மையை வாழ்க்கையிலும் காணக்கூடியதாக இருக்கும். அவர் மனித சொரூபங்கள், முரண்பாடுகளின் அறுவடை, பிரசவங்கள், வாழ்க்கை ஒரு வலைப்பந்தாட்டம், முகங்களும் முகமுடிகளும் ஆகிய சிறுகதை தொகுப்புகளை ஈழத்து இலக்கிய வரலாற்றிலே ஆளுமையான தொகுப்புகளாக எங்களுக்கு தந்திருக்கிறார். இவருடைய சிறுகதையில் இந்த சீர்மிய உளவியலை ஒரு தமிழ் மயப்படுத்திய பண்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி அறிவியலை சிறுகதைகள், கவிதைகள் போன்றவற்றிலே ஆழமாக பதிந்திரு அவருடைய நாவல்கள் போன்றவற்றிலே அறிவியல் சார்ந்த செய்திகள் ஆழ பதிந்திருக்கும். இதே மாதிரி ஆசிரிய வாண்மையில் ஊறிய அனுபவங்கள், அவருடைய தொழில் சார்ந்த அனுபவங்களையும் தன்னுடைய சிறுகதையில் மிக அற்புதமாக வெளிக்கொண்டு வந்திருப்பார். கண்ணாடி, கருப்பு குரல்கள், உன்னத தரிசனம் போன்ற சிறுகதைகளில் இந்த உள ஆற்றுப்படுத்தலை நாங்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கும். பிறலும் நெறிகள் இப்படி ஒரு சிறுகதை இருக்குது. அதில் ஒரு மாணவன் வருவான். அந்த மாணவன் தன்னுடைய சக மாணவனுக்கு பிளேட்டால் வெட்டிடுவான். அப்போ அதிபர் அவனை அழைத்து அவனுக்கு என்ன வகையான தண்டனை கொடுக்கலாம் என்று யோசிக்கல வருகின்ற ஒரு ஆசிரியை அவனை அரவணைத்து உள ஆற்றுப்படுத்தலை செய்வதாக அந்த கதை இருக்கும். அவன் ஏன் அதை செய்கிறான் என்பது அந்த கதையிலே விரிவாக விளக்கப்படும். அதாவது அங்கே இருக்கிற யாருமே அவனை பேர் சொல்லி அழைப்பதில்லை. அந்த ஆசிரியர்கள் யாருமே அவனை பேர் சொல்லி அழைப்பதில்லை. அவனை எதுக்கும் முதன்மைப்படுத்துவதில்லை. வேறு சில மாணவர்களை அந்த கதையில் இனங்காட்டிக்கிட்டு போவான். அவன் வந்து விளையாட்டு போட்டியில் முதன்மை நிலை படைக்கல அவனை எல்லாரும் கூப்பிடுவார்கள். இன்னொரு பேச்சு போட்டியில் முதன்மை நிலை படைக்கல அவனையும் பேர் சொல்லி கூப்பிடுவார்கள். இன்னொரு நல்லா படிப்பான், அவனையும் பேர் சொல்லி கூப்பிடுவார்கள். இவன் எது சார்ந்தும் ஈடுபடாததால் அவன் பேர் அங்கே முதன்மைப்படுத்தப்படையில் தன்னை எல்லாரும் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு உளநிலைக்கு அவன் தள்ளப்பட்டு அவன் தன்னுடைய சக மாணவனை விளையாட விட்டுறான். அப்போ இந்த விடயத்தை மிக நுண்மையாக இனங்கண்டு அந்த மாணவனை பாராட்டி அவனை அதுக்குலேருந்து வெளியில் கொண்டு வர மாதிரி மிக அற்புதமான ஒரு கல்வி தீர்மியத்தை கொண்டிருக்கின்ற ஒரு உள ஆற்றுப்படுத்தலை வெளிப்படுத்தக்கூடிய கதையாக அந்த கதை இருக்கும். அவனுக்குள்ள இருக்கும் வெண்மத்துக்கான வடிகாலை அந்த ஆசிரியர் சரியாக இனங்காண்ற மாதிரி அந்த கதை இருக்கும். இதே மாதிரி ஒரு நெருடலும் ஒரு அசைவம், இந்த கதையில் நாங்கள் நிறைய அறிவியல் செய்திகளை காணக்கூடிய இருக்கும். ஒரு விட்டமின் குறைபாடு, அந்த குறைபாட்டால் ஏற்படுகிற பாதிப்பு, இப்படி நிறைய விடயங்களே அந்த கதைகளில் மீனில் நிறைய புரதம் இருக்கும், கனியுப்பு இருக்கும் போன்ற செய்திகளை
அந்த விஞ்ஞான செய்திகளை தன்னுடைய சிறுகதையில் மிக அற்புதமாக கொண்டு வந்து பதிவு செய்திருப்பார். ஒரு ஓமிய கையாளைகளை கூட பச்சை அல்காக்கள் இருப்பதால் குளத்து நீர் எல்லாம் பச்சையாக தெரிவது போல என்று ஓமிப்பார். அந்த ஓமியக்களை கூட தன்னுடைய அந்த அறிவியல் சார்ந்த பதிவுகள் வந்துவிடணும் உண்டு. அவன் கதையில் பேரரசியல் நுண்ணரசியல் சார்ந்தும் சமூகத்தின் இழிநிலை மனிதர்கள் சார்ந்தும் பல்வேறு பண்புகளை நாங்கள் இனங்காணக்கூடிய இருக்கும். உதாரணமாக சர்ப்ப மரணம், உதயத்தின் முன், உச்ச அறுவடை, மரணிப்பிலும் உயிர்க்கும். இந்த மரணிப்பிலும் உயிர்க்கும் என்ற கதை ஒரு குறியீட்டு தன்மையோடு இருக்கும். ஒரு ஆடு, அந்த ஆடு வந்து ஜெயவர்த்தன அரசை குறியீடு செய்கிற மாதிரியும் அந்த ஆட்டுக்கு 2 குட்டி இருக்கும். ஒரு குட்டிக்கு சீன ஆண்டு, இன்னொரு குட்டிக்கு தான ஆண்டு பேர் வச்சிருப்பார். அந்த சீனா என்பது சிங்கள மக்களையும் தானா என்பது தமிழ் மக்களையும் குறியிடுற மாதிரியும் அந்த ஆடு ஒரு குட்டியை மட்டும் அரவணைக்கிற மாதிரி அந்த குறியீட்டு தன்மையோட அந்த கதை எழுதப்பட்டிருக்கும். மிக அற்புதமான கதையாக கோயிலாமயந்தனுடைய கதை காணப்படும். அவருடைய பிற்கட்ட கால கதைகள்லையும் இந்த அற்புதங்கள் பல்வேறு கதைகளிலே நிகழ்ந்திருக்கும். அந்த வாழ்க்கையொரு வேலைப்பந்தாட்டம் என்பது அந்த தலையங்கமே ஒரு சிறுகதைக்கான ஒரு அடையாளத்தை காட்டும். ஒரு சிறுகதை எப்படி ஒரு வலைப்பந்தாட்டம், அது ஒரு கதை பந்தாட்டம் தான். அதை எப்படி நாங்கள் பந்தை கொண்டே அதில் சரியாக அந்த இடத்துல கொண்டே போட போகிறோமோ, அது எப்படி அந்த உச்சமான ஒரு விளைவை கொண்டுருமோ, அப்படியே அந்த சிறுகதை நகர்வுகளும் மிக அற்புதமாக காணப்பட்டிருக்கும். இந்த வகையிலே மிக சிறந்த ஒரு பெண் ஆளுமையாக நாங்கள் கோகிலா மகேந்திரன் அவர்களை இனங்காணலாம். ஆம், நீங்கள் கோகிலா மகேந்திரன் அவர்களை பற்றி குறிப்பிட்டீர்கள். அவர் தொடர்பாக எனக்கும் ஒரு பார்வை இருக்கின்றது. அவர் நூல் வெளியீட்டு விழாக்கள் அல்லது அறிமுக விழாக்களுக்கு மதிப்பீட்டுரை அல்லது அறிமுக உரை அல்லது விமர்சன உரைக்கு வந்தால் அவர் வரும் பொழுது பார்ப்பேன், அவர் அந்த உரையை நிகழ்த்தும் பொழுது அன்று தான் வந்த சூழலில் கண்ட ஒரு சம்பவத்தை சொல்லி அழகாக தன்னுடைய உரையை தொடங்குவார். அவர் ஆஸ்திரேலியா நாட்டில் கணிசமான காலம் வசித்து அங்கு கண்ட முன்னேற்றகரமான விடயங்களை ஒப்பிட்டு கூறுவார். கூறிய பல எழுத்துக்களை வாசிக்கின்றேன். மற்ற இன்னொரு விடயம் கூறினார் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில், பெண்கள் எழுத்துத்துறையில் வாழ்வது என்பது இரட்டை சுமை. அதாவது குடும்பத்தினுடைய வேலைகள் சமையலையும் பார்த்துவிட்டு அந்த ஓய்வில் நாங்கள் எழுத வேண்டும். இது ஒரு இரட்டை சுமையில் தான் பெண் எழுத்தாளர்கள் இருக்கின்றனர். ஆண்களுக்கு அவ்வாறு இல்லை. எங்களுடைய சமூக மரபும் அமைப்பும் அப்படியா இருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். ஒரு மிகச்சிறந்த ஆளுமையுள்ள எழுத்தாளர். குறிப்பாக உளவியல் சார்ந்த அவருடைய பதிவுகளை நான் விரும்பி வாசிப்பேன். நாங்கள் சமூக சேவை திணைக்களத்தில் வேலை செய்த காலத்தில் நிறைய ஒர்க் ஷாப் பயிற்சி செயலமர்வுகளை நடத்திய பொழுது அவருடைய எழுத்துக்களும் பதிவுகளும் சிறுகதைகளும் என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு முன்னாயத்தம் செய்வதற்குரிய விடயங்களாக இருந்த வகையில் என்னால் மதிக்கப்படும் போற்றப்படும் எழுத்தாளர்களில் அவரும் ஒருவர். மற்றது இன்னொரு விடயம் கூறியிருந்தீர்கள், இளையோரை அதாவது அறிமுகம் இல்லாத எழுத்தாளர்களையும் பாராட்டுவதில் கௌரவிப்பதில் பஞ்சமில்லாத என்று சொல்லி அந்த இடத்தில் எங்களுடைய நந்தினி சேவியர் அமரத்துவம் அடைந்த அவரையும் சேர்க்க வேண்டும். அவர் எந்த இளைய எழுத்தாளர்கள் என்றாலும் தரமாக எழுத தொடங்கினால் தேடி சென்று அல்லது தொலைபேசியில் அழைப்படுத்தி வாழ்த்துவது வழக்கம். அவரையும் குறிப்பிட்டு கொண்டு அடுத்ததாக தம்பி சானா சபேசன் நிறைவுரையாக அவருடைய பார்வை 80களில் ஈழத்து சிறுகதைகளின் போக்கு தொடர்பாக இருக்கும். அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பர் அவர்கள் கோகிலா மகேந்திரன் அவர்களை பற்றி குறிப்பிட்டார். தற்காலத்தில் நாங்கள் பார்க்குற பொழுது 1964ஆம் ஆண்டு எழுத்துலகில் சஞ்சரித்த எங்களோட ஈழத்தைச் சேர்ந்த படைப்பாளிகளில் மிக பிரதானமான ஆளாக காணப்படுகிற அப்பாத்துரை முத்துலிங்கம் அவர்களை பற்றி குறிப்பிடலாம். அதாவது அப்பாத்துரை முத்துலிங்கம் யாழ்ப்பாணத்தின் கொக்குவில் என்று சொல்கிற இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர். இப்போ தற்போது கனடாவில் ரொடண்டோ என்று சொல்லப்படுகிற இடத்தில் வசித்து வருகின்றார். அவருடைய சிறுகதைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது அறிவியலினுடைய தாக்கமானது மனிதர்களுக்கு எப்போவுமே கட்டாயம் காணப்பட வேண்டும் என்பதை அவற்றை வடக்கு வீதி என்று சொல்லப்படுகிற 1995ஆம் ஆண்டு வந்த சிறுகதை தொகுப்பில் கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறுகதை பாட தொகுப்புகளும் இருக்குது. அதில் ஒரு ஆளுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கட்டாயம் என்ன செய்யறா கம்ப்யூட்டர் அறிவு காணப்பட வேண்டும். அந்த கம்ப்யூட்டர் அறிவு இல்லை என்றால் அவன் தன் வாழ்க்கையில் முன்னெடுத்து செல்வது அவன் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு அது பாரிய ஒரு விரிசலை அல்லது இடையூறை ஏற்படுத்தும் என்பதை ஒரு கச்சிதமான பார்வையில் ஆனால் முத்துலிங்கம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த கதையாசிரியர் தன்னை ஒரு பிரதானமான கதை சொல்லியாக கருதுகிறார். அந்த கதையில் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் என்று வருகிறது. அரவிந்தன் தாய் மேகலா என்று வருகிறது. அடுத்த அரவிந்தன் தந்தை தான் கதை சொல்லியாக வருகிறது.
அது அரவிந்தன் நண்பர்கள் வருகிறது, அரவிந்தன் தந்தையின் நண்பர்கள் வருகிறது. அது கணனியை பற்றிய சில விடயங்களை பற்றி சொல்லுது. அதில் நகைச்சுவையான சில சம்பவங்களையும் அந்த கதையின் ஆரம்பத்தில் கதையாசிரியர் என்ன சொல்றார், லாவண்யமான முறையில் சொல்லுவார். அதாவது கம்ப்யூட்டர் வாங்க ஒரு கடைக்கு போகிறார். அந்த கடைக்கு போக அந்த கடைக்காரனுடைய அந்த முக லாவண்யத்தை பற்றி ஒரு சிறந்த ஒரு சூட்சமான முறையில் சொல்கிறார். அவன் தலையில் இருக்க வேண்டிய முடியெல்லாம் மூக்கு வழியாக காது வழியாக வந்து கொண்டு இருக்குது. அவனை பார்த்தோன்னே வீரிய நிறைந்தவன் போல காணப்படுகிறான் என்று சொன்னதும் பிறகு தன்னுடைய அந்த அவருக்கு கம்ப்யூட்டர் வாங்க தெரியாது. அவர் ஒரு அந்த விடயத்தை தூண்டில் வாங்குகிற அந்த கதையோட தொடர்படுத்தி ஒரு வாஷிங்டனில் போகிற நியூயார்க்கு போகிற பொழுது அந்த தூண்டில் வாங்க போகிறவ அந்த கடையில் நிற்கிறப்பட்டு என்ன செய்கிறேன்டா பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு போகிறான். அவள் என்ன செய்கிறேன், நீங்கள் எங்கேருந்து வாரீங்கள், சிறுவனா இளைஞனா, வலது கை தூண்டிலா இடது கை தூண்டிலா ஆண்டெல்லாம் கேட்டு போட்டு அதில் காலமேக புலவற்ற கவிதை சிறப்பையும் அதுக்கு இடையே என்ன செய்கிறாண்டா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். என்பதற்கு முன்னர் 700 800 என்பதற்கு முன்பாக 1000 வந்து கேள்விகள் விழுந்தாண்டு காலமேக புலவற்ற அந்த கதையையும் சொல்லி அந்த சிறுகதையினுடைய நகர்வானது வாசகர்களை கவரக்கூடிய விதமாகவும் பல்வேறுபட்ட உவமை கொஞ்சம் அதில் 25 26 உவமை தொடர்களை கையாண்டு ஆனால் முத்துலிங்கம் அவர்கள் என்ன செய்யறா அந்த சிறுகதையை ஆக்கி செல்வதும் அவற்றை மொழிநடை என்ன செய்யறா வாசகர்களை விரும்பி வாசிக்கத்தக்க வகையில் காணப்படுவதும் என்ன செய்யணும் அவதானிக்கத்தக்கதாக இருக்கும். அதே போல எங்களோட நந்தியவர்களுடைய சிறுகதையில் பார்க்குற பொழுது பார்வை என்று சொல்லப்படுகிற சிறுகதையாக பார்த்தீங்கன்னா அதில் சமூகத்தில் காணப்படுகிற ஏற்றத்தாழ்வு தன்மை, உயர்ந்தவர்கள் எப்போ உயர்ந்தவர்களாக காணப்படுகிறார்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் எந்த நிலையில் அவர்கள் போனாலும் அவர்களை மதிக்கின்ற அந்த தன்மை காணப்படாத நிலையை அந்த பார்வை என்று சொல்லப்படுகிற சிறுகதை நந்தியவர்களால் எழுதப்பட்ட நந்தியவர்களால் சிறுகதை நாங்கள் என்ன செய்யணும் அவதானிக்கக்கூடியதாக காணப்படுது. என்னதான் நாங்கள் சிறுகதை வரலாற்றை அவதானித்துக் கொண்டாலும் மனிதனுடைய வாழ்க்கையை அடியொற்றி அவனுடைய வாழ்க்கை நடக்கிற அந்த கோலங்களை வெளிப்படுத்துகிற சிறுகதையானது வாசகர்களால் என்ன செய்யறா எப்பவுமே வாசிக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்ற கருத்தை சொல்லி என்னுடைய இந்த கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி சபேசன் அவர்களுக்கு நன்றி. இந்த இடத்தில் நாங்கள் 80களின் சிறுகதை போக்குகள் 80கள் அந்த 9 வருடங்களில் நாங்கள் ஒரு விடயத்தை என்னுடைய கணிப்பு எஸ் பொன்னுத்துறை அந்த வருட காலப்பகுதிக்குள் வருகின்றார். அவர் எங்களுடைய தமிழ் ஈழத்து சிறுகதை நாவல் போக்கில் பலத்த விமர்சனங்களுக்கு உட்பட்டாலும் தன்னுடைய கருத்தை துணிச்சலாகவும் ஆணித்தரமாகவும் சொன்ன ஒருவர். இந்த அவருடைய சிறுகதைகளை நான் வாசித்திருக்கின்றேன். எனக்கு ஆண்டு சொல்லக்கூடியதாக தற்பொழுது ஞாபகத்தில் இல்லை. எஸ்போ அவர்களும் இந்த ஆளுமை மிகுந்த வரிசையில் ஒருவர் என்பதை கூறி அடுத்ததாக தம்பி சீனா ரமேஷ் அவர்கள் தன்னுடைய உரையை ஆற்றுவர். தவிந்திரண்ண சுகூர்ன மாதிரி எஸ்போ பொன்னுத்துறையை பற்றி கவனிக்க வேண்டிய பக்கங்கள் பல உள்ளன. அந்த வகையில் அவர் இந்த கால பகுதியில் தான் அவர் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனார். கென்யாவில் கொஞ்ச காலம் இருந்துட்டு ஆசிரியராக கடமையாற்றிவிட்டு 80களில் அவர் புலம்பெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார். இந்த காலப்பகுதியில் அவர் பனையும் பனியும் என்ற ஒரு தொகுப்பு நூலை கொண்டு வந்திருந்தார். புலம்பெயர் இலக்கியவாதிகளுடைய சிறுகதைகள் பற்றிய உள்ளடக்கமாக அது விரிவாக பார்க்க வேண்டிய உள்ளது. அதை அடுத்த இதில் பார்க்கலாம். அதே சமயம் அங்கிருந்தபடி ஆண்மை என்ற தன்னுடைய மகண்ட இழப்ப ஆண்மை என்ற சிறுகதைகளுக்கு ஊடாக விடுதலை போராட்டம் பற்றிய கதைகளை அதில் வெளிக்கொண்டு வந்திருந்தார். இந்த நேரத்தில் குணேஸ்வரன் அவர்கள் கூறியது போல இந்திய இராணுவத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளை மையமாக கொண்டு பல்வேறு சிறுகதைகள் வெளிவந்தன. அவர்களுடைய கோர தாண்டவத்தையும் அவர்கள் செய்த அநீதிகளையும் ஏற்கனவே அவர் கூறிய பிரம்படி என்ற தணிகாசலத்தினுடைய கதை வெளிப்படுத்தியது போல முறிந்த பனை என்ற நூலில் ஆழமான ஒரு பெரிய பக்கங்கள் இந்திய இராணுவத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறித்த விடயங்கள் இருக்குது. இயக்க கால பகுதியில் 2 தொகுப்புகள், வில்லுக்குளத்து பறவைகள், அம்மாளை கும்பிடுங்க என்ற 2 தொகுப்புகள் வெளிவருகிறது. இந்த கதைகளும் இந்திய இராணுவம் எமது மக்களுக்கு இழைத்த கொடுமைகளையும் அநீதிகளையும் கூறுகிறது. அடுத்த இதில் நிகழ்வில் இந்திய இராணுவத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சங்கடங்கள், இந்த நெருக்கடிகளை தமிழ் மக்கள்கள் அனுபவித்தாங்க. ஜெயகாந்தன், ஜெயமோகன் போன்றவர்கள் எவ்வாறு அந்த விடயங்களை திரிவுபடுத்தினாங்க போன்ற சம்பவங்களை பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ரஞ்சகுமார் பற்றி கதைக்க வேண்டிய ஒரு தேவை உள்ளது.
உண்மையில் வந்து ரஞ்சகுமார் மிக முக்கியமான எழுத்தாளர் என்று குணேஸ்வரன் சொன்னதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஏனென்றால் சிவத்தம்பியினுடைய வாரிஸ் என்று சொல்லப்படுபவர் சிவத்தம்பியால் இனங்காணப்பட்டு, பேராசிரியர் சிவத்தம்பியால் இனங்காணப்பட்டு வெளிக்கொண்டு வந்த ஒருவராகவும் அவர் காணப்படுகிறார். அவருடைய கபர கொய்யாக்கள் மிக முக்கியமான ஒரு சிறுகதை. அதாவது வந்து சிங்கள இராணுவத்தினரால் அடக்குமுறைகளால் தமிழ் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள், கபர கொய்யாக்கள் எவ்வாறு தன்னுடைய அமைதியாக இருந்து கொண்டு எவ்வாறு தன்னுடைய கோர முகத்தை காட்டும் என்ற ஒரு குறியீட்டின் ஊடாக அவர் அந்த இதை கொண்டு வந்திருந்தார். இதைவிட அவருடைய கோளாறு பதிகம், அரசி, மோகவாசல் தொகுப்பில் தான் இந்த கதைகள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருந்தது. மோகவாசல் பெரும் சலசலப்பை அந்த காலப்பகுதியில் உருவாக்கி இருந்தது. அதே நேரத்தில் சுருக்கும் ஊஞ்சலும் என்ற கதையும் கூட முக்கியம். இதே நேரத்தில் உரைநடையில் தனித்துவமான உவமை உருவகங்களை கையாள்வதில் அவர் ஒரு வல்லவராக இருந்தார். அதையே நாங்கள் கபர கொய்யாக்கள் போகிற பாதையை பற்றி சொல்லக்குள்ள ஒரு மிக அருமையான ஒரு உவமையை பயன்படுத்துவார். பற்றைகள் ஊடாக எறும்பூர்ந்த தடங்களை, ஒற்றை சுவட்டு பாதைகளை வகிடெடுத்து தெரியும் என்று சொல்லி ஒரு உவமையை அதில் கையாளுவார். ஒரு கபர கொய்யாக்கள் எப்படி தன்னுடைய பாதையில் நகரும் என்றதை அதனூடாக சொல்வார். இதே மாதிரி காலம் உனக்கு ஒரு பாட்டெழுதும் என்றதில் கூட அவருடைய மொழிநடை அவர் தனித்துவமான ஒரு மொழிநடை. அது அவ்வாறான ஒரு மொழிநடையை ஈழத்து இலக்கியத்தில் பார்க்கிறத அருமை. உண்மையில் அலையில் வந்த நேரத்தில் கோசல கூட ஒரு பெரிய குறியீடு தான். இலக்குமணன் ராமன்கள் வந்து பிரிவால் இப்படி கோசல அழுகிறாளோ அல்லது கவலைப்படுகிறாளோ, இவ்வாறு ஒரு பதக்களிப்பு நிலையை அடைகிறாளோ, சீலன் என்ற பாத்திரத்தினூடாக அவளுடைய தாய் அனுபவிக்கிற கஷ்டங்களை அதில் சொல்லியிருந்தார். அதே காலம் உனக்கு ஒரு பாட்டு எழுதுமில் ஒரு நல்ல ஒரு உவமை ஒன்று வரும். அதாவது அவர் கும்பிட்ட தெய்வங்கள் எல்லாம் அவளுக்கு வலுக்கட்டாயமாக வெள்ளைச்சீலையே வழங்கின என்று சொல்லி ஒரு இதை பாவிப்பார். இப்படி தனக்கே உரிய தனித்துவமான விடயங்களை கையாள்வதில் ரஞ்சகுமார் முக்கியமானவர், முதன்மையானவர். அடுத்த இதில் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களோடு உங்களை சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை நண்பர் ரமேஷ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு தொகுப்பை செய்திருந்தார். இன்று இந்த நிகழ்வில் 4 பேரும் 4 திசைகளில் காத்திரமான தொகுப்புகளை, அதாவது 80களில் ஈழத்து சிறுகதைகளின் பார்வை போக்கு தொடர்பாக. நண்பர்களே, டான் டிவி நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல தமிழ் கேட்போம் நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் வணக்கம்.